ஜெபமா கன்வெர்ட் பண்றாரு. யாரும் தூங்கும் போது புலம்பிட்டே தூங்க கூடாது. காலையில எழும்புனீங்கன்னா அதை கண்டினியூ பண்ணிட்டே இருக்கும். காலையில பயங்கர புலப்பம் வந்துடும். இரவுல தூங்கும் போது புலம்பாம கர்த்தர் அற்புதம் செய்வாரு. நான் நல்லா இருப்போம், பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, பண தேவைகள் சந்திக்கப்படும், நம்ம தேசம் நல்லா இருக்கும்னு சொல்லி விசுவாச அறிக்கையோட நம்ம தூங்கணும். அப்பதான் தூக்கத்துல எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது. இந்த யோபு சொல்றாரு, எனக்கு நிறைய வருத்தம் இருக்கு, அந்த வருத்தத்தை நான் தேவனை நாடி என் நியாயத்தை அவரிடத்தில் ஒப்புவிப்பேன். அப்பதான் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். அடுத்த வசனம் வாசிப்போம், 9வது வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் எப்போ செய்வார் தெரியுமா? வருத்தமான பிரச்சனைகளை, வருத்தமான பாரங்களை யாரு ஆண்டவர்கிட்ட கன்வெர்ட் பண்ணி ஜெபமா அனுப்பிட்டே இருக்கீங்களோ அவங்க வாழ்க்கையில தான் ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள், எண்ணி முடியாத அற்புதங்களை ஆண்டவரே செய்வார். கை வைத்தனீங்களா? ஏத்துக்கிட்டேன்னு அர்த்தம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. உங்களை ஏன் கை வைத்த சொல்லுதோம்னா, ஆமா உண்மைதான், சரிதான்ப்பா, வீட்டுல நிறைய கவலை இருக்கு, அதை மொயாம சொல்லிட்டே இருந்தா டிப்ரெஷனுங்காங்க. இப்போ அதை கவலையோட அடுத்த ஸ்டெப்பு டிப்ரெஷன் ஆயிரும். அதை போகாமல் தடுக்கிறதுக்கு தான் இந்த ஜெப வேலைலாம், இந்த வார்த்தையெல்லாம் அதுக்கு தான். அந்த டிப்ரெஷன்ல போய் யாரும் விழுந்துடாம நல்லா இருக்கிறதுக்கு தான் விசுவாச அறிக்கை பண்ணி நம்ம பிரச்சனைகளை ஆண்டவர்கிட்ட ஒப்புவிக்கணுமா. அப்படி ஒப்புவிச்சா ஆண்டவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ண முடியாத அதிசயங்கள் எல்லாத்தையும் நம்ம பின் நாட்கள்ல நிறைய அற்புதங்கள் அவர் செய்வாரு. யோபுவோட பின்னாட்கள் எப்படி ஆசீர்வாதமா இருந்தது சொன்னா, யோபுவோட பயோடேட்டா ரொம்ப கிளியரா இருந்துச்சு. ஆமென், ஆமென். எப்படி இருந்துச்சு அவர் பயோடேட்டா? யோபு உத்தமனா இருந்தார், யோபு சன்மார்க்கனா இருந்தார், யோபு நடைமுறை கிறிஸ்தவத்தை கொண்டு வந்தார், யோபு தேவனுக்கு பயந்து இருந்தார், பொல்லாப்புக்கு விலகிறவனா இருந்தார். ஜெபம் பண்ண பிறகுதான் ஏகப்பட்ட போராட்டங்கள் வரும், சண்டை போடுற மாதிரி வரும், 4 வார்த்தை பேசுற மாதிரி வரும். நம்ம பயோடேட்டா கிளியரா இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் எங்கேயும் வராது. ஆமென். அந்த ஆவியானவர் உள்ள இருந்து உணர்த்துவாரு, அமைதியா இரு, சண்டை போடாத, எதையும் சொல்லிடாத, நம்மோடு கூட பேசுவாரு. ரொம்ப தெளிவா இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்கள்ல எல்லாரும் மேலே ஊற்றப்பட்டிருக்கிறார். எல்லாருக்குள்ளே இருந்து அவர் பேசிக்கிட்டே இருப்பாரு. கவலைப்படாத, தைரியமா இரு, நான் உனக்கு கண்டிப்பா அற்புதம் செய்வேன்னு சொல்லுவார். ஆமென். அதிசயங்கள் செய்கிறவர் நமக்குள்ள இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள்ள வசிக்கிறாரு. அவர் என்னனாலும் அற்புதம் செய்வாரு. செங்கடலை 2ஆ பிளந்து அற்புதம் செஞ்சாரு. அதே செங்கடலுக்குள்ள எதிராளிகளை தூக்கி உள்ள வச்சு நைய நக்கையும் அவரால் முடியும். ஆண்டவர் அதிசயங்களை எப்படினாலும் செய்வாரு. சூரிய வெளிச்சத்தை தண்ணியில அடிச்சு எதிராளிகளை கலங்கடிக்க பண்ணாரு. எப்படி பாருங்க, சூரிய வெளிச்சத்தை தண்ணியில அடிக்காரு, எதிராளி